ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து என்ன பண்ணி காட்ட போகிறேன்னா காலிஃப்ளவர் குருமாவும் ஜீரா புலாவும் தான் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்து. ஆஸ் யூஷுவல் உப்பு அன்றைக்கி எப்படி நான் வந்து கறி பண்ணி காட்டினேன்னா அது மாதிரி தான் உப்பு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் வெந்நீரை கொதிக்க கொதிக்க அதில் ஊற்றி கொஞ்சம் நாள் அதில் வந்து பூச்சிலாம் இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் நாள் வச்சுடுங்க. 5 மினிட்ஸ் வச்சுட்டு இப்போ என்னென்ன பொருட்கள் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நெருக்கியும் வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் தண்ணியை வெடிக்கட்டிட்டு தான் வேக விடணும். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பும் பாதாம் கொஞ்சம் பேஸ்ட்டு, தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வைங்க பாஸ்மதி ரைஸு. வெங்காயத்தை நீளமாக ரைஸுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா அந்த குருமாவுக்கு இப்போ வந்து 5 மினிட்ஸ் வேக விடுவோம். நீங்கள் பாத்திரத்தில் வேக விடுங்க. நான் மைக்ரோவனில் 5 மினிட்ஸ், ஏன்னா அது கொஞ்சம் லைட்டாக வெந்ததுனால ஒரு 5 மினிட்ஸ் மைக்ரோவனில் வேக விட்றேன். இப்போ ஒரு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகத்தை தாளிச்சுக்கட்டணும். இப்போ காலிஃப்ளவர் குருமா பண்ண போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஜீரகத்தை தாளித்து கொட்டுவோம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சோன்னே இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது மூணுத்தையும் போடுங்க. நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் பேஸ்ட்டாக இஞ்சி பூண்டு இதை போடுங்க. நான் பரவாயில்லன்ட்டு இந்த ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி, உப்பு இது வதங்கிறதுக்கு போடுறேன். மொத்தமாகவே போடுறேன். இது போதும், இந்த அளவுக்கு உப்பு. என்ன கொஞ்சம் தான் கிரேவி பண்ண போகிறேன். இப்போ நல்லா இது வதங்கினோடனே இப்போ தக்காளியை வந்து இப்போ நெருக்கி வச்சுருக்கேன்ல, நீங்கள் இன்னும் பொடி பொடியாக நெருக்குங்க. நான் பரவாயில்லன்னு தான் கொஞ்சம் பெருசாக நெருக்கியிருக்கேன். பொடி பொடியாக நெருக்கி நல்லா வேக விடுவோம். நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம புலாவும் பண்ணணும். புலாவ் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில், சின்ன குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிப்போம். ஜீரா புலாவ் தான் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு நெய், கொஞ்சம் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி ஊற்றிங்க. நெய் எண்ணெய் ஊற்றும்போது கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு கடலை எண்ணெய், உங்களுக்கு என்ன வேணுமோ. இப்போ ஸ்பைசஸ்லாம் போடலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், லவங்கம், ஜீரா புலாங்கிறதுனால ஜீரா 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அது நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயத்தையும் அதில் போட்டுருவோம். வெங்காயம் நல்லா நீளமாக வெங்காயத்தை 2 வெங்காயம் சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். நீளமாக போட்டுங்க. இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே இங்கே நல்லா தக்காளி ஃபைனாக மசிஞ்சு போயிடுது நல்லா. இப்போ காலிஃப்ளவர் வேக விட்டு மைக்ரோவனில் வச்சுருக்கோம்ல, அதை தூக்கி இதில் கொட்டுங்க. இது அதுக்குள்ளே வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ ரைஸை போடணும். இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். அதுக்குள்ளே ரைஸ் வந்து ஊற வச்சு ஒரு 10 மினிட்ஸ் பாஸ்மதி ரைஸ், உங்களுக்கு என்ன ரைஸ் வேணாலும் எடுத்துங்க. பச்சரிசியோ, உங்களுக்கு என்ன ரைஸோ, இல்லை ஜீரக சம்பா எது வேணாலும். நான் பாஸ்மதியை வந்து ஒரு 4 வாட்டி களைஞ்சிட்டு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அப்போ ஈஸியாக நல்லா பொல பொலன்னு வரும். இப்போ வந்து ஒன்றுக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இப்போ அது ஊற வச்சதுனால 1.25 ஊற்றினா போகிறோம். இப்போ 1 2 விசில் விட்டு நம்ம இதை குக்கரில் வைக்க வேண்டியதான். நான் வந்து 1 விசில் தான் விட்டேன். ஏற்கனவே ஊறினதுனால 1 விசில் விட்டால் போகிறோம். இப்போ வந்து இந்த குக்கர் வந்து மூடி கொதித்து வந்தோன்னே மூடுங்க. இதுக்கு தேவையான கொத்தமல்லி விடுங்க. கொதித்து வந்து மூடும்போது நம்மளுக்கு டக்குன்னு விசில் வந்துடும். நல்லா பொல பொலன்னு இருக்கும். முன்னாடியே மூடிட்டேன், கொஞ்சம் லேட்டாகும். 1 2 விசில் விட்டு இப்போ இது ஆகட்டும். ஜீரா புலாவ் ரெடி ஆகட்டும். இப்போ எல்லாம் இது சேர்ந்து வந்துட்டு இதுக்கு தேவையான கரம் மசாலா பவுடர் போடுவோம். கரம் மசாலா எடுத்து வச்சுங்க. வேறு எந்த ஒரு காரமும் கிடையாது. இஞ்சி பூண்டு கரம் மசாலாவோட இதுதான் காரம்தான். இதுக்கு தேவையான கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு கொத்தமல்லியை போட்டுட்டு இப்போ முந்திரி பருப்பு, பாதாம் இது அரைச்சி வச்சுருக்கேன், கொட்டுங்க. இல்லைன்னா பாதாம், முந்திரி பருப்பு தேங்காவோட அரைச்சி ஊற்றலாம். இதுக்கு தேவையான கொஞ்சோண்டு நாட்டுக்கு எப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் நாட்டு சர்க்கரை போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டிய சுவையான காலிஃப்ளவர் குருமா ரெடி. இதோட உருளைக்கிழங்கு, பட்டாணியும் போடலாம். இந்த பாருங்க புலாவும் ரெடி ஆகிடுது. பொல பொலன்னு நல்லா வந்துடுது பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தியும் ஜீரா புலாவும் தான். இந்த பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சப்பாத்தியும் புலாவும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு எடுத்து ஆஃபீஸ்க்கு காலிஃப்ளவர் குருமா. இது வந்து அஷ்யூஷுவல் ஸ்நாக்ஸ் லபான் மோரும் ஆரஞ்சும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் குருமாவும் ரைஸும் எனக்கு ரெடி ஆகிடுது. இதான் எங்கள் வீட்டில் லஞ்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.